மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். நான் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் திருச்சி பொன் முருகேசன். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஆகாஷ் என்ற நபர் காவல்துறை அதிகாரிகளால் விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்லப்பட்டு அவர்களுடைய கஸ்டடியில் வைக்கப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்டு இருக்கின்றார். அவ்வாறு கொலை செய்யப்பட்ட நபருடைய குடும்பத்தார்களும் உறவினர்களும் பல்வேறு இயக்க தோழர்களும் பல்வேறு வகையில் போராட்டங்களை நடத்தியும் இதனால் வரை காவல்துறை அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் கடந்த திமுக அரசும் எடுக்கவில்லை. தற்சமயம் நடந்து கொண்டு இருக்கின்ற உங்களுடைய ஆட்சியிலும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது. வருத்தம் அளிக்கிறது. காவல்துறை அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 164 அதாவது சந்தேக மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய உத்தரவு பிறப்பித்தும் இதனால் வரை ஆகாஷ் என்ற இளைஞரை கொலை செய்த காவல்துறை அதிகாரிகளை இந்த வழக்கில் சேர்க்காமலும் அவர்களை கைது செய்யாமலும் இந்த தமிழக அரசும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அலட்சியம் காட்டி வருகிறார்கள். ஒரு நாய் செத்தா கூட உடனடியாக தூக்கி போடக்கூடிய இந்த சமூகத்தில், இந்த நாட்டில், ஒரு பன்னி செத்தா கூட தூக்கி போட்டு அடக்கம் செய்யக்கூடிய இந்த நாட்டில், தமிழகத்தில் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். அவனுக்காக நீதி கேட்டு இன்று 91வது நாள் வரை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய உடல் இன்று வரை மதுரை அரசு மருத்துவமனையில் இருக்கின்றது. 91 நாள் ஒருவருடைய பிரேதம் அரசு மருத்துவமனையில் இருக்கிறது என்று தமிழக அரசுக்கு தெரிந்தும் இதனால் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த அரசு தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களை புறக்கணிக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளால் ஒரு பக்கம் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சாதி வெறியர்களால் ஒரு பக்கம் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இப்படி பல்வேறு வகையில் இந்த சமூக மக்கள் முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கு இது போன்ற அடக்குமுறைகளை காவல்துறை அதிகாரிகளை கையில் எடுத்துக்கொண்டால் இந்த சமூகம் எப்படி முன்னேறும்? இந்த சமூக மக்கள் மீது உங்களுக்கு எப்படி அக்கறை வரும்? எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, தாவேக அரசாக இருந்தாலும் சரி, இந்த தேவேந்திர மக்கள் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் சொல்லலாம், நாங்கள் 1 மாதம் கூட ஆகவில்லை, நீங்கள் எங்கள் மீது தவறு சொல்ல வேண்டாம் என்று சொல்லலாம். நாங்கள் உங்கள் மேல தவறு சொல்லவில்லை, எங்களுடைய ஆதங்கத்தை சொல்கின்றோம். எந்த அரசுமே எங்களுக்கு சாதகமாக கூட எங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை. நியாயமாக எங்களுக்கு இருங்கள். எங்களுடைய மக்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு என்று சொன்னால் குரல் கொடுங்கள், நடவடிக்கை எடுங்கள். அதை விட்டுவிட்டு எதை பற்றியுமே கண்டுகொள்ளாமல் இந்த சமூகத்தை புறக்கணிக்கும் வகையில் நீங்கள் இருந்து கொண்டால் மற்ற ஆட்சியாளர்களுக்கும் உங்களுடைய ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுபோலதான் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெட்டூர் என்ற கிராமத்தில் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் திருமணத்திற்காக பொது இடத்தில் பிளக்ஸ் வைத்து விட்டார்கள் என்பதற்காக அந்த இளைஞர்களை ஒரு கூட்டம் கண்மூடித்தனமாக விரட்டி விட்டிருக்கிறது. அதில் மிகவும் கவலைக்கிடமாக 2 இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நாடு மனிதர்கள் வாழக்கூடிய நாடா இல்ல மிருகங்கள் வாழக்கூடிய நாடா என்று தெரியவில்லை. மிருகங்கள் கூட ஒற்றுமையாக இருக்கிறது. ஆனால் இந்த மனிதரை மனிதராக பார்க்காமல் மிருகங்களை விட மோசமான ஒரு சூழ்நிலையை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, உங்களை இந்த தமிழக மக்கள் நம்புகிறார்கள், நாங்களும் உங்களை நம்புகிறோம். நீங்கள் நல்லாட்சி செய்வீர்கள் என்று, நீங்கள் எங்கள் சமூக மக்களுக்கு நல்லது செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன். ஆகவே தயவு செய்து நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் ஆகாஷ் அவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அநீதிக்கு எதிராக நீங்கள் காவல்துறை அதிகாரிகளை விசாரணை செய்து உடனடியாக கைது செய்து நீங்கள் அவர்களை ரிமாண்ட் செய்தால் மட்டுமே அங்கு மருத்துவமனையில் இருக்கின்ற பிரேதத்தை நாங்கள் வாங்குவோம். இல்லை என்று சொன்னால் அதுவரை வாங்க மாட்டோம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அத்துணை சமுதாய இயக்கங்களை ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டங்கள் நடத்த நேரிடும். ஏன் தலைமைச் செயலகத்தையே நாங்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே நீங்கள் நல்லது செய்வீர்கள். எங்கள் கோரிக்கையை ஏற்று உடனடியாக முதல் தகவல் அறிக்கையில் உள்ளது போல குற்றப்பத்திரிகையிலும் குற்றவாளிகளை யார் உண்மையான குற்றவாளிகள் என்று விசாரணை செய்து அவர்களை குற்றவாளியாக சேர்த்து அவர்களை உடனடியாக நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம். நன்றி, வணக்கம்.